الله وبركاته. الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى. أما بعد، قال الله تعالى في كلامه القديم: إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها. آمنا بالله. صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னையும் தன் தோழர்களை மறுமையினுடைய சிந்தனையோடே வளர்த்தார்கள். நபிமார்கள் எல்லோருமே மறுமை சிந்தனை, மறுமை பயத்திலேயே வாழ்ந்திருக்கிறார்கள். ஏன்? உம்மத்திற்கும் அதை தான் சொல்லித் தந்தார்கள். உலக வாழ்க்கை என்பது மிகச் சிறியது. இன்பமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அது சிறியது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே நிறைய இடங்களில் சொல்வார், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். உலக வாழ்க்கை ஒரு ஏமாற்றுகிற சிற்றின்பம். அதாவது அது இன்பம், ஆனாலும் நம்மை பார்த்தது ஒரு பேரின்பம் போல ஏமாற்றும் சிறிது காலம்தான். அதனாலதான் உம்மத்திற்கு நபிமார்கள் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? ஆகிரத்தினுடைய சிந்தனையோடு வாழுங்கள், மறுமையினுடைய பயத்தோடு வாழுங்கள். காரணம், மறுமையில் தான் இந்த உலக வாழ்க்கைக்கான ரிசல்ட் வெளியாகும். அப்படி வளர்த்த அந்த சஹாபாக்கள் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். ஒரு கிராமவாசி வருகிறார். வந்தவர் நேரடியாக நாயகத்திடத்திலே கியாமத்து எப்பொழுது வரும் கேட்டார். அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். எதுனா, கியாமத்தினுடைய ஒரு பயம். அதற்கு நம்ம தயாராகிருக்கிறோமா இல்லையா, அல்லது அதற்கு தயாராகிறதுக்கு ஏதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி சொல்வார்களா, அல்லது ஏதாவது அடையாளத்தை சொல்ல மாட்டாங்களா என்கிற ஒரு மிகுந்த ஆர்வத்தோடு தான் இப்படி ஒரு கேள்வியை எடுத்து வைப்பார். கியாமத்து எப்போ வரும்? நபி அவங்க அந்த கேள்வியை கவனிக்காதது போலவே உரையை தொடர்ந்தார்கள், பேசிக்கொண்டே இருந்தார்கள். சஹாபாக்கள் சில பேர் சொன்னாங்களாம், அவர் கேட்டத நபி கேட்கல போல. அவர் கியாமத்து எப்போ வரும்னு கேட்டார்ல, அது நபி காதில விழல போல அப்படின்னு சில பேர் பேசிட்டாங்க. சில பேர் இல்ல விழுந்திருக்கோம், அதிகமா பின்னால பதில் சொல்லுவாங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயானத்தினுடைய பிரசங்கத்தை முடித்த பிறகு, எங்கப்பா அந்த மனிதர் கியாமத்தை பற்றி கேட்டவர் எங்க அப்படின்னு சஹாபாக்களை பார்த்து கேட்டேன். அவர் எந்திரிச்சு, யாரோ சூழலாயிதோ, நான் தான் கேட்டேன். அப்ப நபி சொன்னாங்க, நல்ல கவனிங்க, அமானிதம் பாழ்படுத்தப்பட்டால் கியாமத் வந்துடும் சொன்னாங்க. அமானிதம் நிறைவேற்றப்படாமல் விழப்பட்டால் கியாமத் வந்துடும். அவருக்கு புரியல. அமானிதம்னா தெரியும், இருந்தாலும் அமானிதத்தை வீணாக்குவது என்பது எப்படி, அமானிதம் நிறைவேற்றப்படாமல் இருப்பது எப்படி என்று யோசிக்கையில் நபியிடத்துல கேட்கிறாங்க, கைஃப இலாஅத்துஹா, அமானிதம் வீணடிக்கப்படுவது எப்படி நாயகமே? நபி சொன்ன ஒரு பதில் நமக்கெல்லாம் அப்படியே கண்ணு முன்னால பார்க்கிற மாதிரி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரிடத்துல, அந்த தோழரிடத்துல சொன்ன ஒரு பதில். நபி சொன்னாங்க, தகுதியற்ற மனிதரிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்படும். தகுதியற்ற மனிதரிடத்திலே பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டால் அமானிதம் வீணடிக்கப்பட்டதாக ஆகும். அமானிதம் வீணடிக்கப்பட்டதால் கியாமத்து வந்தது. நிகழ்வு முடிந்தது, சம்பவம் முடிந்தது. நமக்கு இதிலிருந்து கிடைக்கிற பாடங்கள், படிப்பினைகள் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல மிகப்பெரிய அமானிதம் என்பது மக்களை ஆளுகிற, மக்களை வழி நடத்துகிற ஒரு பெரிய பொறுப்பு. அது மார்க்க ரீதியாக வழி நடத்தினாலும் சரி, அல்லது உலக ரீதியாக வழி நடத்தினாலும் சரி, வழி நடத்துகிற பொறுப்பை, உம்மத்தின் வழிகாட்டியாக ஆகிற பொறுப்பை அல்லாஹ் கொடுத்து விட்டால் அது மிகப்பெரிய அமானிதம். அது யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? யாரு தகுதியான நபர்களும், மக்களுடைய நாடி துடிப்புகளை தெரிந்த மனிதன் யாரும் அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும். ஒரு ஆலிம் இருக்கிறார் என்று வையுங்கள், ஒரு பள்ளியில் இமாம் இருக்கிறார் என்று வையுங்கள், அவருக்கான கடமை என்ன தெரியுமா? அவருக்கு ஒரு அமானிதமாக வழங்கப்பட்டுள்ளது.
மக்களுடைய அந்த செய்திகளை அவர் உள்வாங்கி கொண்டவர்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துரைக்க வேண்டும். தேவையில்லாத ஒன்றை பேசுவதோ அல்லது தேவையான கேள்விகள் கேட்கப்படும் போது மௌனமாக இருப்பதோ இது அமானிதத்தில் மோசடி. அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல உத்தரவாகவே பிறப்பிக்கிறான். இன்னல்லாஹ யஅமுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகிறான், அன்து அத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை உரியவர்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் உத்தரவாகவே பிறப்பிக்கிறான். அப்ப அமானிதங்கள் பல உண்டு. பொறுப்புகளில் மாத்திரம் அல்ல, பேச்சு ஒரு அமானிதம். நம்மள்கிட்ட ஒருத்தர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார், இது ரகசியப்பா யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொன்ன. இவர் அத ரகசியம் ரகசியம் சொல்லி சொல்லியே ரகசியம் ஆகிட்டார். 4 பேருக்கு சொன்னார், எப்பா இது ரகசியமாப்பா யார்கிட்டையும் சொல்லாது. அவர் இன்னொருத்துக்கு அதே மாதிரி சொன்னார். அப்ப ஹதீஸ்ல வந்து அல் மஜாலிசு பில் அமானத்தி, சபைகளில் பேசப்படக்கூடிய விஷயங்கள் அமானிதம், அது வெளிப்படுத்தப்படக்கூடாது. இப்படி ஒவ்வொன்றும் செயல்பாடுகளில், சொற்களில், மற்ற எல்லா உள்ளங்களில், சிந்தனைகளில் எல்லாவற்றிலேயும் அமானிதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அமானிதத்தை குறித்து மிக அற்புதமாகவே சஹாபாக்களுக்கு வலியுறுத்தினார். இது இந்த அமானிதம் என்பது இப்போ இந்த உம்மத்திற்கு மட்டும் உள்ளதல்ல, முந்தைய சமூக மக்களிடத்திலேயும் இருந்து வந்த ஒரு பழக்கம். அதை இஸ்லாம் வந்து கொஞ்சம் வலியுறுத்தி அது ரொம்ப கவனமாக இருங்கள், அதில் மோசடி செய்வது, அமானிதத்தில் மோசடி செய்வது அது நிஃபாக், நயவஞ்சகத்தனம், ஈமானுக்கு உரியதல்ல. லா ஈமான லிமல்லா அமானத்தலஹு, யாருக்கு அமானிதத்தை பேணுகிற தன்மை இல்லையோ அவரில் ஈமான் இல்லை என்று கடுமையாக எச்சரித்தாங்க சொல்லலாம். அப்போ இந்த அமானித பண்பு என்பது முந்தைய சமூக மக்களிடத்திலிருந்தே வந்து கொண்டிருக்கிறது. முன்னொரு முறை சின்ன ஞாபகம், பனி இஸ்ராயல்களிலே ஒருவர் தன்னுடைய நிலத்தை இன்னொருவருக்கு விற்றார். நிலத்தை வாங்கியவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக நிலத்தை அவர் தோண்டுகிற போது உள்ளே ஒரு புதையல் இருந்தது, ஒரு புதையல், தங்க நாணயங்கள் இருந்தது. நேரம் அந்த மனுஷன் நிலத்தை விற்றார்கள், அவர்கிட்ட போனார், ஏங்க உங்கள்கிட்ட நான் நிலத்தை வாங்கினேன்ல, ஆமா அந்த நிலத்துக்கு உள்ளார புதையல் இருக்கு, அது உங்களுக்குரியது, நீங்க தான் அதை எடுத்துக்கணும் கொடுக்குற. கேட்ட மாதிரி இருக்குல்ல, இப்படிலாம் நம்ம இந்த காலத்தில் நடக்குமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆனா முன்னால இது போல பண்புகள் இருந்துச்சு. நேரம் அந்த பானையை கொண்டு போய் புதையலை கொண்டு போய் விற்ற மனிதனிடத்துல எங்க இது உங்களுக்குரியதான்னு சொல்ல. அவரை விட சூப்பரான மனிதன். இந்த பாருங்க, நான் நிலத்தை விற்றுட்டேன், நிலத்தை வச்சா நிலத்துக்கு மேற்பகுதி உள்பகுதி எல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம், அதனால உங்களுக்கு தான் அப்படின்னு அவர் சொல்ல. இல்ல இல்ல தயவு செஞ்சு எனக்கு வாட்டா, நான் வந்து நிலத்தை தான் வாங்கினேன் அப்படின்னு. 2 பேரும் அமானிதத்துல யார் ஃபர்ஸ்ட்னு போட்டி போடுறாங்க. அல்லாஹு அக்பர். இன்னைக்கு உலகத்துல யார் மோசடி செய்வது நம்பர் 1 ஆகலான்னு யோசித்துக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில், பேச்சிலே மோசடி, செயல்பாடுகளில் மோசடி, வியாபாரங்களில், நான் நம்மள சொல்லல, ஏதோ ஒரு நாட்டுல ஒரு மோசடிகளில் நாம வந்து ஃபர்ஸ்ட் வரலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் இதே அமானிதம், எந்த அமானிதத்தை இஸ்லாம் நமக்கு ரொம்ப அற்புதமான ஒன்றாக வலியுறுத்துகிறதோ, உத்தரவாக பிறப்பிக்கிறதோ, இந்த அமானிதம் முன் சமூக மக்களிலே இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக அது தேய்ந்து கொண்டே வந்துவிட்டது. அப்ப 2 பேருமே போட்டி போட்டுக்கிறாங்க, யார் நல்ல மனிதன் என்பது. இவர் எனக்கு வேண்டாங்கிறாரு, அவர் எனக்கு வேண்டாங்கிறார். நல்ல வேலை இப்ப இருக்கிற மாதிரி அப்ப யாரும் நடுவர் இல்லை. நடுவர் இல்லை, அவர் அதை இடையில தூக்கிட்டு இருப்பார். அங்க ஒரு நடுவர் வந்தார். அவர் வந்து எப்பா சண்டை போட்டுக்காங்க, நீங்க 2 பேரும் விசாம சம்பந்தி ஆயிருங்க, 2 பேர்த்தையும் பிள்ளை இருக்குதா? ஆமா, எனக்கு ஒரு ஆண் இருக்கு, அவருக்கு ஒரு பெண் இருக்கு, சம்பந்தி ஆயிக்கங்க, இதையே மகராக கொடுத்து போயிட்டே இருங்க. அப்போ அந்த அந்த தங்க காசும் ஹலாலான முறையில் ஒருவரிடத்துல அடுத்த இடத்துல போயிருச்சு, ஒரு நல்ல சம்பந்தமும் கிடைச்சிக்கிச்சு. அமானிதத்தில் இப்படித்தான் வாழணும் என்பது உலகம் உள்ளவரை ஒரு பெரிய முன்னுதாரணமாக ஆயிடுச்சு. இன்னைக்கு அது கிதாபுகள் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிகழ்வு மக்களுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா என்ன பொருள்? இப்படி ஒரு அமானித தன்மையோடு வாழணும். இன்னைக்கு துனியாவில எல்லா வகைகளிலேயும் இந்த அமானிதத்தை பார்க்க முடியவே இல்லை. குறைஞ்சபட்சம் முஸ்லிம் சமுதாயமாக எல்லாம் நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் இந்த பண்பை ரொம்பவே வலியுறுத்தி பேசுதா இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யலாம்? அமானிதத்தோடு நடக்கலாம். ஒரு ஆள்கிட்ட நம்ம வந்து ஒரு பொருளை கொடுத்தோம்னா, அல்லது ஒரு ஆள் நம்மள்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து வச்சா அந்த பொருளை அந்த மாதிரியே வச்சு பாதுகாக்கணும். முன்னாலாம் அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. எப்படி தெரியுமா? ஒருத்தர் வந்து என்ன செய்வாருன்னா, கொஞ்சம் பணத்தை ஒரு பேப்பர்ல சுத்தி கொடுத்துட்டு போவார். அது அப்படியே சில பேர் வச்சிருப்பாங்க, அந்த பேப்பர் மடிப்போடையே வச்சிருப்பாங்க. அப்படியே காலம் மாறி போய்
அந்த பணத்தை இவர் பேங்க்ல போட்டு அவற்றை கொடுக்கும் போது ஏதாவது ஒரு பணத்தை எடுத்துக்கணும். ஆனா இதுல அமானிதத்தை நிறைவேற்றின ஒரு நிலை வந்துட்டாலும் கூட எப்படி அவர் கொடுத்தாரோ அப்படி நாம ஒப்படைக்கலங்கிற மாதிரியான ஒரு சூழல் வரத்தான் செய்யுது. இது போல ஒவ்வொன்றிலையும் அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கையில சிலதெல்லாம் நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கும் தெரியுமா? உயர்ந்த அந்தஸ்துல கொண்டு போய் சேர்க்கும். அதிலேயே நாம மோசடி செய்கிற போது நம்மளை ஈமானே இல்லாத லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்க்கணும். கொஞ்சம் பயப்படணும். காரணம் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல நம்ம மறுமையை நோக்கி பயணிக்கிறோம். நம்முடைய பயணம் இதற்கடுத்து மறுமை என்று சொன்னால் அங்க விசாரணை உண்டு. அப்ப அந்த பயம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நேர்மையாக நாணயமாக நல்ல முறையில் நடக்க முயற்சிப்போம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நேர்மையோடும் நாணயத்தோடும் அமானித பண்போடும் நம்முடைய வார்த்தைகளும் வாழ்க்கையும் இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.